கூச்சத்தை விட்டு ஒரு விஷயம் கேட்க சார், ஏதாவது உடச்சு விடுங்க சார் ப்ளீஸ் சார், நாங்கெல்லாம் எப்படி சார் கண்டென்ட் கேட்கல சார். தனிக்கட்சி பற்றி விஷயத்தை ஏன் சொல்லாமலே அவர் அந்த ஐடியாவிலே இல்லைன்ற நீங்க வந்து தனிக்கட்சி விஷயத்தை ஏன் சொல்லாமலே தீனி போடுவது யார் சார்? நீங்க. யார் ஊடகம்? நீங்க தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் பத்தி நீங்க பேச மாட்டீங்க. ஒரு விஷயம் பத்தி பேச கூட்டுப்பாலியல் வன்கொடுமையில இருந்து நெல் கொள்முதல்ல இருந்து ஒரு விஷயம் பேச மாட்டீங்க. நீங்க வந்து உங்களுக்கு இந்த பக்கம் நின்றுட்டே இருக்கீங்க. அண்ணாமலை தனிக்கட்சி இப்ப யார் கவலைப்பட்டா இதை பத்தி? இது நாட்டோட முக்கியமான பிரச்சனையா? இதை பத்தி நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க திரும்ப திரும்ப. இன்னைக்கு நம்ம பேசிட்டு அரசு ஊழியர்கள் போராட்டம். தமிழ்நாட்டில் அவ்வளவு மழை வெள்ளம் எவ்வளவு நாள் தங்கிட்டு இருக்கு. மழை இன்னைக்கு வரும் தெரியாதா? போன மழைக்கு 80% பணி நிறைவேறிச்சு சொன்னாங்களா இல்லையா? மனசாட்சியோட சொல்லுங்க. பேசியிருக்கேன் சார். நான் கேட்ட பதில் சொல்லுங்க சார். நான் கேட்ட 80% பணி நிறைஞ்சு போன மழைக்கு சொன்னாங்களா இல்ல? டிசம்பர்ல மழை வரும் யாருக்கும் தெரியாதா? இதுக்கு ஓய்வு பெற்ற ரமணன் வந்து சொல்லணுமா மழை வரப்போகுதுன்னு சொல்லணுமா? என்ன பண்ணிருக்கீங்க? சென்னையில் வெள்ளம் இருக்குதா இல்லையா? தண்ணி இருக்குதா இல்லையா? வடசென்னை போய் பாத்தீங்களா இல்லையா? வடசென்னை தான். பின்ன உள்ள போய் பார்க்கல நீங்க? சபை பார்க்கலையா? வியாசர்பாடி சபை எப்படி இருக்கு பாத்தீங்களா? பார்க்கலையா? திருவள்ளூர் எப்படி இருக்கு? வீடுகளை சூழ்ந்த வெள்ளம் நீங்க டிவியில பார்க்கலையா? பார்க்க மாட்டீங்களா? அது கண்ணில் தெரியாதா? ஓபிஎஸ் டெல்லி போயிட்டாரு, அண்ணாமலை எங்க போயிட்டாரு, இதே பிரார்த்தனையா சார்? இந்த போனை எடுத்ததே இந்த அண்ணாமலை கார்த்திகை தீப திருநாளில் அண்ணாமலைக்காக இயக்கம் தொடங்குறாங்க சார். லோகோவெல்லாம் வருது, அண்ணாமலை படம் போட்டு. நேற்றைய நாளில் புதுசாக ஒரு இயக்கம் ஒன்று உருவாயிருக்கு. ரங்கராஜ் பாண்டே ரசிகர் மன்றம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? ரங்கராஜ் பாண்டே ஃபேன் கிளப், ரங்கராஜ் பாண்டே ஃபேன்ஸ் அப்படின்னு எனக்கே தெரியாது. எனக்கே தெரியாது. நான் பார்த்து என் தம்பிகள்கிட்ட நான் 100 முறை எப்பா யாராவது போட்டு இப்போ நம்ம நம்பியிருப்பா இப்போ பார்ப்போம் சொல்லிட்டு இருக்கேன். யாரும் நண்பர்கள் இருந்துச்சுன்னா நல்லது தானே.